Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள 1-to-1 ஆலோசனை பற்றிய விவரங்கள் என்னென்ன? வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியா திமுக நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் 1-to-1 சந்தித்து ஆலோசித்து வருகிறார். 5வது நாளாக திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையுமே திமுகவுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு, திமுக மாவட்ட செயலாளர்கள் செயல்பாடு, பொறுப்பு அமைச்சர்களுடைய செயல்பாடை முதலமைச்சர் கேட்டறிகிறார். அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை எதுவும் இருக்கா அப்படின்னு நிர்வாகிகளிடம் கேட்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக, தேர்தலுக்கு நிர்வாகிகளை தயார்படுத்தும் விதமாகத்தான் இந்த 1-to-1 சந்திப்பு அப்படிங்கிறது திமுக தலைமை அலுவலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 12 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்துவிட்ட நிலையில இன்றைக்கு கிருஷ்ணகிரி, அணைக்கட்டு, சங்கராபுரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நிர்வாகிகளுடைய செயல்பாடு எல்லாமே கணக்கிடப்பட்டு அதற்கு ஏற்றபடி தேர்தல் பணியாற்றுவதற்கும் திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதிக்குள்ள 234 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் 1-to-1 சந்தித்து ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.